தமிழ்நாட்டின் புனித மண்ணில் 1000 ஆண்டுகளாக ஆன்மீக அதிர்வுகளை தன்னுள் சுமந்து நிற்கும் திருநகரம் காஞ்சிபுரம். அந்த நகரத்தின் இதயத்தில் காலத்தை தாண்டி உயர்ந்து நிற்கிறது ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில். பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான இக்கோவிலில் சிவபெருமான் பூமி தத்துவத்தின் முழுமையான வடிவமாக பிரித்வி லிங்கமாக அருள் பாலிக்கிறார். மனிதனால் உருவாக்கப்படாத இந்த லிங்கம் இயற்கையாகவே தோன்றிய சுயம்பு லிங்கமாக கருதப்படுகிறது. பூமியின் இயல்பை பிரதிபலிக்கும் வகையில் மணலால் ஆனதாக நம்பப்படும் இந்த லிங்கத்திற்கு நீர் அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. அதன் மென்மையும் நிலைத்த தன்மையும் காக்கும் பொருட்டு சந்தனம், குங்குமம், பன்னீர், பால் போன்றவை மிகுந்த பக்தியுடன் அர்ப்பணிக்கப்படுகின்றன. இந்த பிரித்வி லிங்கம் ஒரு தெய்வ வடிவம் மட்டுமல்ல, அது தாய்மையான பூமியின் அடையாளமாகவும் விளங்குகிறது. அனைத்தையும் தாங்கும் சக்தி, பொறுமை, அமைதி மற்றும் பாதுகாப்பு ஆகிய பண்புகள் இதில் வெளிப்படுகின்றன. இந்த லிங்கத்தை தரிசிக்கும் பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையில் நிலைத்தன்மையும் மன உறுதியும் பெறுவார்கள் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை நிலவி வருகிறது. அதனால் குடும்ப நலம், மகப்பேறு, தொழில் முன்னேற்றம் போன்ற வேண்டுதல்களுடன் பக்தர்கள் இக்கோவிலில் அடியெடுத்து வைக்கிறார்கள். புராண காலங்களில் இந்த புனித நிலமே பார்வதி தேவியின் தவ பூமியாக விளங்கியது. சிவபெருமானை அடைய உலக ஆசைகளை துறந்து ஒரு மாமரத்தின் அடியில் பார்வதி தேவி கடும் தவம் மேற்கொண்டாள். மணலால் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி முழுமையான சரணாகதியுடன் அவள் வழிபட்டாள். அவளின் பக்தியின் ஆழத்தை சோதிக்க சிவபெருமான் பெருவெள்ளத்தை அனுப்பினார். வெள்ளத்தின் வேகத்திலும் அந்த மணல் லிங்கம் கரையாமல் இருக்க பார்வதி தேவி தன் இரு கரங்களாலும் அதை அணைத்துக் கொண்டு உயிர் போல் காத்தாள். அந்த தருணத்தில் வெளிப்பட்ட அவளின் தியாகமும் அன்பும் சிவபெருமானை பரவசப்படுத்தியது. உடனே அவர் அவளுக்கு காட்சி அளித்து அவளை தன் சக்தியாக ஏற்று திருமணம் செய்து கொண்டார். அந்நாளிலிருந்து சிவபெருமான் ஏகாம்பரேஸ்வரர் எனவும் அந்த மணலாலான லிங்கம் பிரித்வி லிங்கம் எனவும் உலகெங்கும் போற்றப்படுகிறது. இந்த தெய்வீக சங்கமம் பக்திக்கும் கருணைக்கும் கிடைத்த வெற்றியாக கருதப்படுகிறது. இன்றும் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலின் கருவறையில் இந்த பிரித்வி லிங்கம் தங்க கவசத்தால் பாதுகாக்கப்படுகிறது. ஆண்டில் ஒரே ஒரு முறை பங்குனி உத்திரம் என்னும் புனித நாளில் மட்டுமே அந்த கவசம் அகற்றப்படுகிறது. அன்றைய தினம் சூரியன் தன் பயணத்தில் சரியான கோணத்தில் வந்து தனது கதிர்களை நேரடியாக லிங்கத்தின் மீது வீசுகிறது. இந்த அதிசய தரிசனத்தை காண்பது பல ஜென்ம புண்ணியத்தின் பயன் என பக்தர்கள் நம்புகிறார்கள். இந்த லிங்கத்தை சுற்றி அமைந்துள்ள 1008 சிறிய சிவலிங்கங்கள் சிவபெருமான் அகிலாண்டமாக வியாபித்திருப்பதை நினைவூட்டுகின்றன. அவை பிரபஞ்சத்தின் சக்தியும் பூமியின் நிலைத்த தன்மையும் ஒன்றிணையும் வடிவமாக பார்க்கப்படுகின்றன. ஏகாம்பரேஸ்வரர் கோவிலின் பிரித்விலிங்கம் மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையிலான ஆன்மீக பிணைப்பை உணர்த்தும் உயிருள்ள சின்னமாக திகழ்கிறது. பார்வதி தேவியின் அசைக்க முடியாத பக்தி, சிவபெருமானின் அளவற்ற கருணை மற்றும் பூமியின் தத்துவம் ஆல் ஒன்றாக இணைந்து இந்த திருத்தலத்தை காலத்தால் அழியாத ஒரு தெய்வீக அதிசயமாக மாற்றி நிறுத்துகின்றன. இங்கு எழும் ஒவ்வொரு மணி ஓசையும் பூமியின் இதயத்திலிருந்து எழும் ஆன்மீக அழைப்பாகவே ஒலிக்கிறது.